உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 32 அடி பாய்வாரு. பார்க்கறதுக்கு சின்ன பையனை யாரும் நினைக்காதீங்க. எதிர்காலத்தின் முதல்வர் அவர்தான், அது சந்தேகம் இல்லை. நீங்க அடுத்த தடவை எதிர்கட்சியாக கூட வர முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது. எனக்கு முன்பாக பேசிய சிநேகன் அவர்கள் வள்ளுவரை பற்றி, கலைஞரை பற்றி, இன்றைய தமிழக முதல்வர் நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தளபதியார் அவர்கள் குறித்து மிக அழகாக, தெளிவாக, ஆக்ரோஷமாக பேசினார். திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய தமிழக முதல்வர் அதே குரலில் இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நாளென நிர்ணயம் செய்துவிடல். எவன் எந்த தப்பு பண்ணாலும் சரி, உனக்கு மன்னிப்பு, நாங்கள் நல்லதுதான் நினைப்போம், நல்லதுதான் செய்வோம் என்ற ஒரே முதல்வர் நம்முடைய தளபதி அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. நம்முடைய அருமை சகோதரர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்களை பற்றி சொல்ல வேண்டும், மேயர் பிரியாவை பற்றி சொல்ல வேண்டும். இந்த கிழக்கு மாவட்டத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதை மிக சிறப்பாக நடத்தி மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளையும் செய்யக்கூடிய 2 பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். சென்னை மாநகரத்தில் இன்றைக்கு நேற்றைய தினம் நடந்த தமிழ் மகள் நிகழ்ச்சியிலே நம்முடைய சிநேகன் அவர்கள் சொன்னது போல 2000 கல்லூரி மாணவிகள் வந்து சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக கேள்விப்பட்டேன். அதை போல இந்த பகுதியிலே அத்தனை பேருக்கும் உணவளிக்கின்ற ஒரு சிறப்பான 365 நாள் நிகழ்ச்சியையும் அமைச்சர் அவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது தமிழக முதல்வருக்கு நம்முடைய அருமை சகோதரர் செய்கின்ற, ஆற்றுகின்ற பணி, பெருமை என்றுதான் சொல்ல வேண்டும். கலைஞர் அவர்களுக்கு நேரு ஸ்டேடியத்தில் வந்து ஒரு பாராட்டு விழா தலைவருக்கு நடந்தது. அதில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் உரையாற்றினார்கள். இப்போ இங்கே நான் விஜயகுமாரா மக்கள் முதல்வரை பாராட்டுவதை விட நடிகர் திலகமாக இருந்தால் அவர் எப்படியெல்லாம் பாராட்டி இருப்பார் என்று நினைத்து பார்க்கிறேன். அன்றைக்கு நடிகர் திலகம் அவர்கள் நம்முடைய தலைவர் கலைஞரை பார்த்து, எதை சொல்வதையா, தஞ்சாவூரிலே கோயில் குளத்துக்கரையிலே நாம் அமர்ந்து கொண்டு சென்னைக்கு எப்படி செல்வோம் என்று துடித்து கொண்டிருப்போமே, அதை சொல்வதா? கையில் காசு இல்லாமல் என்னுடைய நண்பர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய மோதிரத்தை அடகு வைத்து நாம் இருவரும் சென்னைக்கு வந்தோமே, அதை சொல்வதா என்று பேசினார்கள். அதே மாதிரி நடிகர் திலகம் அவர்களாக இந்த மேடையில் இருந்தால் எதை சொல்வார்கள் என்றால், என்னுடைய நண்பர் தலைவர் கலைஞருக்கு பிள்ளையாக பிறந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து மக்களுக்காக பாடுபடுகின்றே, அதை சொல்வதா, அதை பாராட்டுவதா, எதை சொல்வதையா? பள்ளி பருவத்திலிருந்தே கட்சியோடு தொடர்பு கொண்டு அடிமட்ட தொண்டனாக இருந்து தன்னை ஒரு தொண்டனாகவே நினைத்து கலைஞருடைய பிள்ளையாக நினைக்காமல் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக உடன்பிறப்பாக இருந்து வளர்ந்து இளைஞரணி பொறுப்பேற்று வீறு நடை போட்டு தமிழக இளைஞர்களை ஒன்று சேர்த்தீர்களே, அதை சொல்வதா? அதற்கு பிறகு சென்னை மாநகரத்துக்கு மேயராக வந்து சிங்கார சென்னையாக ஆக்கி பல பாலங்களை கட்டி இந்த போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் செய்தீர்களே, அதை சொல்வதா? எதை சொல்வதையா? அது மட்டுமல்ல, தலைவருடைய அரசிலே ஆட்சியிலே நீங்கள் அமைச்சராக இருந்து அவருக்கு உறுதுணையாக இருந்து ஏற்ற பொறுப்பை சிறப்பாக செய்தீர்களே, அதை சொல்வதா? துணை முதலமைச்சராக இருந்து தலைவருக்கு நீங்கள் பக்கபலமாக இருந்தீர்களே, அதை சொல்வதா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இல்லாத போது எதிர்கட்சி தலைவராக இருந்து கேள்வி கேட்ட போது உங்களை வெளியிலே அனுப்பி சட்டையை கிழித்தார்களே, அப்பொழுதும் எதையும் தாங்கும் இதயம் அஞ்சான் நெஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரியை போல துணிந்து பாடுபட்டீர்களே, அதை சொல்வதா? எதை சொல்வதையா?
அதற்கு பிறகு 21ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலிலே அத்தனை கூட்டணி கட்சிகளையும் ஒன்றிணைத்து தன்னுடைய உடன்பிறப்புகள் தலைவருடைய உடன்பிறப்புகளை ஒன்று சேர்ந்து இந்த தமிழகத்துக்கு சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து முதல்வரானீர்களே, அதை சொல்வதா? எதை சொல்வதையா? நீங்கள் தேர்தல் அறிக்கையை கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்றொன்றாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், சொல்லாதவையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மகளிருக்கு இலவசமாக பஸ், மதிய உணவு திட்டம் தான் ஒன்று இருந்தது இதுவரைக்கும் அந்த முதல்வர்கள்லாம். நீங்கள் காலை உணவு திட்டம் மாணவர்களுக்குன்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்தீங்களா, அதை சொல்வதா? எதை சொல்வதையா? நீங்கள் இந்த தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் செய்த அத்தனை தியாகங்களும் சிறப்புகளும் நிச்சயமாக தமிழ் மக்கள் மறக்க மாட்டார்கள். போற்றுபவர்கள் போற்றட்டும், தூற்றுபவர்கள் தூற்றட்டும், தூக்கி எறிந்து விடுங்கள். அதுதான் முன்னாடியே சொன்ன குரலை, என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் நாட நன்னயம் செய்து விடல். நம்ம குறிக்கோள்ல மக்கள் நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும், தமிழ் வாழணும். இது தாய்நாடு, தமிழ்நாடு. இங்க தமிழ் தான் முதல், அதுக்கு பிறகு தான் மற்ற மொழிகள்லாம். ஆங்கிலமா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், உருதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் இன்றைக்கு மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, 26 வரட்டும், தேர்தல் இருக்கிறது, நாங்கள் பார்த்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். நான் இது ஒரு பொதுமக்களாக ஒரு நாள் சொல்றேன், நீங்க அடுத்த தடவை எதிர்கட்சியாக கூட வர முடியாது. நிச்சயமா எழுதி வச்சுங்க, நான் சொல்றேன். நீங்க ஏதோ ஆட்சிக்கு வந்துட்டு நான் கேள்வி கேட்க போறோம், நடவடிக்கை எடுக்க போறோம்னு, உங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது. அதுக்கு காலமும் நேரமும் வெகு தூரமும் இல்லை. ஆகவே இந்த தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தளபதியார் அவர்கள் என்றைக்கும் முதல்வர் தமிழகத்துக்கு அவர்தான். அதாவது தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாய்ன்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்திருக்கின்ற பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 32 அடி பாய்வாரு. பார்க்கறதுக்கு சின்ன பையனை யாரும் நினைக்காதீங்க. தமிழ் மக்கள் தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு முடிவோடு இருக்கிறார். வருங்காலம் எதிர்காலத்தின் முதல்வர் அவர்தான், அது சந்தேகம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது. ஏன்னா மக்களுக்கு இதை விட என்ன செய்ய முடியும்? செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடன் வாங்குறீங்கன்னா கடன் வாங்காம என்ன பண்ண முடியும்? வரி போட்டா ஏன் வரி போட்டுறீங்கன்றீங்க, கடன் வாங்கினா ஏன் கடன் வாங்குறீங்க. இதெல்லாம் சமாளிப்பார். தமிழகத்தை தலை சிறந்த மாநிலமாக நிச்சயமாக நம்முடைய தளபதி அவர்கள் உருவாக்குவார். அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.